வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்பொழுது செய்கிற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 1 கப் ஜவ்வரிசி ஒரு 200 கிராம் போல் இருக்கும். இப்போ இந்த ஜவ்வரிசியை ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கங்கே ஒரு கோல்டன் ப்ரௌனில் இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசியை நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ ஆற வச்ச ஜவ்வரிசி எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஜவ்வரிசி பவுடரை நல்லா சலிச்சு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த 3 உருளைக்கிழங்கையும் இது கூட நம்ம துருவி சேர்த்துக்குவோம். நீங்கள் துருவி சேர்க்கலைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா மசிச்சு விட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாவு கூட சேர்க்கறதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ அரைச்சிட்டு வந்த பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ மாவு பிசையறதுக்கு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. தண்ணி சேர்த்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம பிசைஞ்சிட்டு வந்த மாவில் ஒரு உருண்டை மாவை எடுத்திருக்கேன். இதை நம்ம ஜவ்வரிசி பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு பகுதியை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதில் இப்போ நல்லா மாவை சுற்றிலும் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எப்பொழுதும் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இப்போது நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு இதை நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி மீதி உள்ள மாவெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ ஒரு பேனை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருந்த ரொட்டியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயை சுற்றிலும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. வெளியில் எடுத்துக்குவோம். இதே மாதிரி மீதி உள்ள பரோட்டா எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்துக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான ஜவ்வரிசி பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.